எந்த அழுத்தமுமே இல்லாம ஒரு பையன் கொன்றுப்பாரு. அது வந்து உங்கள மாதிரி எனக்கும் ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு நகை 10 பவுன் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக எங்கள் அம்மாவோட ஜுவல்லரி அது எல்லாமே. இதில் எந்த அழுத்தமும் இல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. எங்களுக்கே வந்து தெரியாது, அவர் இறந்ததே தெரியாது. எங்களை அடுத்த நாள் வந்து போலீஸ் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு லேடி மேடம் வராங்க, 2 சார் வராங்க. வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஆன் சண்டே மார்னிங். நாங்கள் போகிறோம். இவங்க காலையில் எழுந்திரிச்சு அப்படியே முன்னாடி வரோம். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. அப்படியே தூங்கின முகத்தோடு நம்ம வந்து நடந்தது சொல்கிறோம். அது பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே பப்ளிஷ் ஆகுது மீடியாவில். அப்போ நம்ம போகிறோம். அங்கே போய் ஸ்டேஷனில் டிஎஸ்பி வந்து உங்கள்கிட்ட வாக்குமூலம் கேட்கணுன்றாங்க. அப்போ அந்த தம்பி இறந்தது தெரியாது. அப்போ நம்ம நடந்தது சொல்லணும்னு வெயிட் பண்ணுறப்போ இது எல்லாம் கோர்ட்டுக்கு போங்கன்றாங்க. சண்டே அது கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டில் வந்து ஜட்ஜி சார் இருக்காங்க, ஜெயின் கோர்ட் அங்கே திருப்பவனத்தில். அந்த கோர்ட்டில் அவரை முன்னாடி நடந்ததெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ தான் ஒரு சார் சொல்கிறாங்க, இவங்ககிட்ட சொல்லிடலாமா, என்ன சொல்லிடலாமா, நான் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டு நம்ம அடையாளம் காமிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறாங்க போல, இப்படி நினச்சிட்டு தான் நானும் அவங்க போனேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னும்போது எங்களாலேயே அழுக தாங்க முடியல. அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு ஒரு வருத்தமாக அது ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பு. அதை நினைக்கும் போது நாங்களும் வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கோம். இப்போது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க ஸ்டேஷன் வச்சு விசாரிச்சிருக்காங்க. பட் ஸ்பெஷல் டீம் தனியாக கொண்டு போய் விசாரிச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க காவல்துறையிலேருந்து. அது ஏன் நான் பண்ணணும், நீங்கள் டேரெக்டாக எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அந்த மாதிரி இல்லை ஸ்பெஷல் டீமை கூப்பிட்டு போய் விசாரிச்சாங்கன்றது எனக்கு தெரியாது. நான் கொடுத்து என்னோட கம்ப்ளைண்ட்டு நாங்கள் அரௌண்ட் 3 o'clock ஸ்டேஷன் போயிட்டோம். ஆனால் கம்ப்ளைண்ட் என்கிட்ட வாங்கினது 7th May. ஏன்னா இவருக்கு இன்ஸ்பெக்டர் வரதுக்காக வெயிட் பண்ணுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவ்வளோ நேரம் அந்த கொசுக்கடியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் சிஎஸ்ஆர் கூட ரொம்ப நாங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் சிஎஸ்ஆர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு போனாங்களோ, நான் இருக்கிற வரைக்கும் அவர் ஸ்டேஷனில் இருந்தார், அவ்வளோதான் எனக்கு தெரியும். வெளியே கூட்டிகிட்டு போனாங்க, ஸ்பெஷல் டீம் வந்தது, இது எல்லாமே எனக்கு தெரியாத விஷயங்கள். மீடியா பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாமே.